ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கு உங்களுக்கு? இது மெத்த மாரி இருக்கா? இலையிலேயே பாய் பண்ணி வச்சிருக்க. சூப்பரா இருக்குடா அர்ஜுன். செம்மையா இருக்கு இதுல உக்காரத்துக்கு. ஆமால, இது நல்லா இருக்கும் நம்ம இதுல உக்காந்து. ஆமாடா, தூங்க கூட தூங்கலாம்டா. நல்லா இருக்குடா. என்னது தூங்குறதா? இப்ப பாரு, நான் தூங்கியே காமிக்கிறேன். நான் இப்படி பத்துட்டா சரியா போச்சு. இப்ப படுத்துட்டு நல்லா பரண்டு பரண்டு தூங்கிக்கிட வேண்டியதுதான். நீங்களும் தூங்கிடுங்க எல்லாரும். ஏய், என்ன இவன் தூங்கிட்டான்ப்பா இவன். டேய் அர்ஜுன், தூங்கிட்டான். அவனை எழுப்புங்க எல்லாரும். டேய் அர்ஜுன், எழுந்துருடா, எழுந்துரு. எழுந்துக்கினேன். செம தூக்கம் வருதுப்பா இந்த இலையில தூங்கத்துக்கு. ஆமா ஆமா, செம்மையா தூக்கம் வரும்டா. ஆனா தூங்காத, எதனா விளையாடலடா. சொல்லு, போர் அடிக்குதுடா. இதுக்கா நீ இங்க வந்து உட்கார வச்ச எங்களை கார்டன்ல? ஏய் ஆமாடா, போர் அடிக்குது, எதுனா சொல்லுடா. என்னடா விளையாடுறது? இங்க போய் இந்த இலையெல்லாம் தான் இருக்கு, மரம் எல்லாம் இருக்கு, என்ன விளையாடுறது? நிறைய இருக்கு. ஆனா நானு ஒரு ஐடியா பண்றேன். இது ஒரு கிரியேட்டிவான ஒரு ஐடியா, ஓகேவா? நான் இப்போ எல்லா இலையும் எடுத்துட்டு வருவேன். அதுல நீங்க எதனா ஒரு ஆர்ட் மாதிரி பண்ணணும். நான் எல்லா இலையுமே பறிச்சுட்டு வரேன், சரியா? போயிட்டு இருங்க, வெயிட் பண்ணுங்க இங்கேயே, ஓகேவா? ஏய் என்னப்பா இவன் லீஃப் ஆர்ட் சொல்லிட்டான். நம்ம எதனா விளையாடலாம்னு நினைச்சா இவன் என்ன ஆர்ட்ல போயிட்டானே. இவன் காம்படிஷன் வைப்பானோ திருப்பியோ? தெரியலப்பா எனக்கு கூட. இவனை என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாமே போரிங்கா பண்றான். ஏய் இல்ல இல்ல, நல்லா இருக்கும், நம்ம பண்ணலாம், சரியா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? இருங்க, நீங்க போய் யாருன்னா பேப்பர் எடுத்துட்டு வாங்க. பேப்பர் ஃபெவிகால்லாம், ஓகே? ஃப்ரெண்ட்ஸ், யாருன்னா போய் எடுத்துட்டு வந்துருங்கப்பா பேப்பர் எல்லாம். நான் போய் எடுத்துட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க. நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன், சரியா? நீங்க இங்கே இருங்க. எல்லாம் யோசிச்சுவீங்க என்ன பண்றதுன்னு. லீஃப் ஆர்ட்ல என்ன பண்ணோன்னு கொஞ்சம் யோசிங்கப்பா. எனக்கும் ஒண்ணும் புரியலப்பா என்ன பண்றதுன்னு. யோசிங்க, எல்லாம் வந்துடும். சூப்பரா இருக்கும் அந்த கேம், நல்லா தான் இருக்கும். கொண்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க எவ்வளவு லீஃப் எடுத்துட்டு வந்திருக்கேன் நானு. சமடா அர்ஜுன், எவ்வளவு பெரிய லீஃப்ல நிறைய லீஃப் எடுத்துட்டு வந்திருக்க. குட்டி குட்டி நிறைய ஷேப்ஸ் எல்லாம் இருக்குடா. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறைய பறிச்சுட்டு வந்திருக்கேன். எல்லாமே நல்லா பண்ணுங்க, சரியா? எல்லாமே இதை வச்சு நீங்க என்ன வேணாலும் கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி பண்ணலாம், ஓகே? சரியா? சரி, ஆமா, நான் பேப்பர் எல்லாம் எடுத்துட்டு வர சொன்னேனே, எங்கேயுமே எடுத்துட்டு வரல யாருமே. ஏன் எடுத்துட்டு வரல ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாமே? நான் சொன்னேன்ல போய் எடுத்துட்டு வாங்கன்னு. இல்லடா, எடுத்துட்டு வந்துட்டாடா. வெயிட் பண்ணுடா கொஞ்ச நேரம். எதுக்குடா நீ அவசரப்படுற? அது இருக்கு பாரு, இங்கதான் இருக்கு பாரு, பேப்பரு, ஃபெவிகால், சீசர். போதுமா நீ சொன்னது? ஓகே, இதை வச்சுதான் நம்ம இப்போ ஆர்ட் பண்ண போறோம், சரியா? நீங்க என்ன வேணாலும் யோசிங்க. இப்போ நம்ம 3 டீமா நம்ம பிரிச்சுக்கலாம், ஓகே? யார் யாரு? ஜெனி, கயல் நீங்க ஒரு டீம், கியாரா அண்ட் ஸ்ருதி நீங்க ஒரு டீம், நானும் மலரும் ஒரு டீம், சரியா? 3 பேரும் 3 டீம் இருக்கும், ஓகே? இப்போ யாரு என்ன வேணாலும் பண்ணலாம். கயல், உனக்கு தெரியுமா என்ன லீஃப்னு? நம்ம 2 பேரும் தான் பண்ணணும்ப்பா. வச்சு பண்ணிடலாம், ஓகே விடு, அதெல்லாம் நோ ப்ராப்ளம். எதனா வச்சு பண்ணிட வேண்டியதான். இதெல்லாம் ஒரு மேட்ரா? ஒண்ணுமே இல்ல, ஒரு விஷயமே இல்ல. என்னப்பா நீ ஈஸியா சொல்லிட்ட, எனக்கு பயமா இருக்கு. கியாரா, உனக்கு எதனா ஞாபகம் இருக்கா? நீ எதனா பண்ணுவியா? நான் பண்ணிடுவேன், எனக்கு ஈஸி. இது ஒண்ணும் இல்ல, எதனா ஒரு ஷேப் வச்சு எதனா ஒண்ணு பண்ணிட வேண்டியதா. வா, என்ன பண்றது, பண்ணிதான் ஆகணும். சரி வா, நம்ம எதனா ஒண்ணு வச்சு பண்ணிடலாம், ஓகே? இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஆமாப்பா ஈஸி, இதெல்லாம் ரொம்ப டென்ஷன் எடுத்துக்காத. அர்ஜுன், என்னடா பண்ண போற? நீ தாண்டா சொல்லிருக்க அந்த லீஃப் ஆர்ட்னு சொல்லிட்டு. ஏதோ ஒண்ணு அடிச்சு விட்டு இருக்கேன். நீ வேற கம்முனிரு. யாருக்கும் ஒண்ணும் தெரியாது. நம்ம எதனா ஒண்ணு சிம்பிளா பண்ணா கூட, ஆனா நம்மளுதான் நல்லா இருக்க போகுது. என்னடா சொல்ற? யாருக்கும் தெரியாதுன்னு சொல்றியா? அப்போ நம்ம தான் ஜெயிப்போமா? இது ஜெயிக்கிறதெல்லாம் இல்ல, ஓகே? நம்ம அப்படியே ஒரு ஃபன்னுக்கு தான் பண்றோம், சரி வா. எனக்கு தெரியும் நான் பண்றவா. ஓகே, இப்ப யார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுன்னு நம்ம கேட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், யார் பண்ண போறீங்க? நான் பண்ணலப்பா, நீங்களே யாருன்னா பண்ணுங்க. எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, உங்களை பார்த்துதான் நாங்களும் பண்ண போறோம். சரி, நாங்களே இப்ப ஸ்டார்ட் பண்றோம். நாங்க தான் டென்ஷன் இல்லாத பண்ண போறோம், ஓகே? நாங்களே ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. கியாரா, ஸ்ருதி. நம்ம தப்பிச்சிட்டோம் மலர். அவங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க, பாக்கலாம் அவங்க என்னதான் பண்ணி கிழிக்கிறாங்கன்னு. என்ன பண்ண போற ஸ்ருதி? இங்க பாருப்பா, நான் இப்போ பீகாக் செய்ய போறேன், ஓகேவா? அதுக்கு பாடி வச்சுட்டேன். இப்போ கழுத்து தான் ஃபிட் பண்றேன். இப்போ கழுத்தை ஒட்டி விட்டுலாம், ஓகேவா? இதுக்கப்புறமா மூஞ்சி வைக்கலாம், ஓகே? மூஞ்சி ரவுண்டா வைக்க போறேன், பாத்தியா? ஓகேவா? அதுக்கு ஒரு லீஃப் எடுத்துட்டு வந்திருக்கா, அதே மாதிரி வச்சு வேண்டியதான். இப்போ அதுக்கான நோஸ் வச்சுட்டேன். இந்த நோஸ் நல்லா நம்ம ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கலாம், சரியா?
செம்மையா பண்றப்பா ஸ்ருதி. இப்ப கூட நான் வைக்கிற ஃபெதர்ஸ் எல்லாம் இந்த நீதான் வை. ஓகே ஓகே, இப்ப நல்லா ஃபெவிகால் போட்டு ஒட்டிடு கியாரா. சரி சரி ஸ்ருதி, நீ பண்ண மாதிரியே பண்றேன். நான் கூட கரெக்டா வைக்கிறேன்னா மட்டும் சொல்லு சரியா? கரெக்டா தான் வைக்கிறேன், அப்படியே கண்டினியூ பண்ணு. செம்மையா பண்றாங்கப்பா இவங்க 2 பேரும். ஆமாடா அர்ஜுன், நல்லா பண்றாங்கடா. நம்மளுதான் எப்படி எல்லாம் சொதப்ப போறோம்னு தெரியலையே. அழகா ஒட்டுறாங்க பாரு, ஃபெதர் மாதிரியே இருக்குல்ல. ஆமாடா, நீ என்னடா பண்ண போற? என்ன ஐடியா பண்ணிருக்கியா இல்லையா? பாக்கலாம் வா. நெக்ஸ்ட் யாருது தெரியல, அவங்க ஒத்துப்பாங்களா இல்லையா தெரியல. கையில அவங்க நம்ம தான் பண்ணணுமோ நெக்ஸ்ட் ஒரு வேலை. தெரியலடா, வா ஏதோ நம்மளால ட்ரை பண்ணலாம். அவன் முடிஞ்சது. ஓகே சூப்பரா பண்ணிட்ட கியாரா, அதே மாதிரி பண்ணு கியாரா. சரி ஸ்ருதி, இதே மாதிரி பண்ற ஸ்ருதி. நல்லா ஒட்டிடு ஓகேவா? முடிஞ்சிச்சு. இப்போ கண்ணு மாரி பண்ணிடு சரியா? இன்னும் 2 ஒட்டிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிடு. இப்போ 2 அதுக்கப்புறமா 1 வச்சுட்டா முடிஞ்சிடும் சரியா? சரி சரி, அதே மாதிரி தான் பண்றேன். 2 1 தான் லீஃப் வைக்கிறேன். இது பார்க்க ஃபெதர் மாதிரி இருக்குல்ல நம்மளுக்கு பார்க்கறதுக்கு. அவ்வளோதான், ஃபினிஷ், முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இது கால் வைக்கலாம். கால் அது மேல வைக்க நிக்கிற மாதிரி வச்சு விட்டுலாம் சரியா? இந்த கால் ஒட்டிட்டேன் ஓகேவா? முடிஞ்சிச்சா? இப்போ இதுக்கு ஒரு கண்ணுல நம்ம ஃபெவிகால்லே வச்சிடலாம் சரியா? பீகாக் மாதிரி இருக்கா இது பார்க்க? சூப்பரா இருக்கு. செம்மையா பண்ணிருக்கீங்க, சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப யாரு நெக்ஸ்ட்? செம்மையா பண்ணிருக்கீங்க நீங்க தான். சரி மலரவா, நம்மளே முடிச்சிடலாம், இல்லைன்னா அது ஒரு டென்ஷனாவே இருக்கும். நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் சரியா? இப்போ அவங்க பண்ண மாதிரியே இந்த லீஃப் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த லீஃப்ல என்ன பண்ணலாம்னா ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி 4 பக்கம் வச்சு விட்டுலாம் சரியா? இது ஈஸியா போயிடும். என்னடா இவ்வளவு சிம்பிளா பண்ற? நீ வேற கவனிரு மலரு, அவங்க ஹெவியா பண்ணிருக்காங்க. அது மாதிரிலாம் நம்மளால பண்ண முடியாது. அது வேற எனக்கே ஒண்ணுமே புரியாது இருந்தது எப்படி பண்ணோன்னு. நான் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டேன், லீஃப் ஆட் பண்ணலான்னு. ஆனா நானே எவ்வளவு யோசித்தேன் தெரியுமா? ஆனா எனக்கு இப்பதான் அறிவே வந்திருக்கு. இது ஒண்ணு யோசிச்சு வச்சனாலதான் இது நான் பண்றேனே. சரி சரி பண்ணுடா, ஏதோ ஒண்ணு நம்மளால ட்ரை பண்றோம், அவ்வளவுதான் விடு. சரி ஓகே. இப்போ இது நடுவுல இது வச்சிடலாம். அதுக்கப்புறமா அது பேர் என்ன சொல்லுவாங்க தெரியலடா, வெயிடா, எனக்கும் புரிஞ்சிச்சு என்ன சொல்றேன்னு. சரி ஓகே, நம்மளது முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான். பட்டர்ஃப்ளை வேர் ஆர் யூ கோயிங்? என்னது வேற அது கோயிங்கா? இந்த பட்டர்ஃப்ளை எல்லாம் பறக்காதடா. நம்ம பறக்க வச்சா எல்லா பட்டர்ஃப்ளையும் பறக்கும், நம்மளது கூட தான் பறக்கும், ஏன் பறக்காது? இப்ப நெக்ஸ்ட் கயல் தான் இருக்காங்க. நாங்க எங்களது எடுத்து வச்சுக்கிட்டோம். கயல் இப்ப நீங்க பண்ணுங்க. நான் பண்றேன்டா இப்போ. கயல் அர்ஜுன் பாத்தியா சிம்பிளா பண்ண பட்டர்ஃப்ளை. இப்ப நம்மளும் சிம்பிளா ஒண்ணு பண்ணலாம் சரியா? சரி சரி, நீயும் அதே மாதிரி பண்ணு. கயல், உனக்கு எதனா ஐடியா இருந்தா சொல்லு கயல். எனக்கு ஒண்ணுமே இல்ல ஜெனி. எதுக்கு ஜெனி இவ்வளவு பெரிய லீஃப் எடுத்திருக்க? பாரு கயல், நான் என்ன பண்றேன்னு உனக்கு புரியுதான்னு? இப்ப எது மாதிரி தெரியுது உனக்கு? எதுக்கு நீ கட் பண்ணிருக்க அங்க? இது ஃபிஷ்ஷு, நான் சொல்றேன் பாத்துக்கோ. இது ஃபிஷ்ஷு ஓகேவா? அது ஃபிஷ்ஷு வாய் தெரியணும்னால நான் ஃபிஷ்ஷுக்கு வாய் கட் பண்ணிட்டேன். இப்போ இதோட பின்னாடி டெய்ல்ஸ் இருக்கும்ல, அந்த டெய்ல்ஸ் தான் இது ஓகேவா? செம்மையா இருக்கு, பண்ணு பண்ணு, சூப்பரா பண்ற. இப்போ இதுக்கு மேல ரெக்க இருக்கும்ல ஃபிஷ்ஷுக்கு, அதுதான் இது. செம்மையா இருக்கு, அதே மாதிரிதான் இருக்குப்பா ஃபிஷ் மாதிரியே. அர்ஜுனோட இது நம்மளது நல்லாவே இருக்கு, ரொம்பவே பெட்டரா இருக்கு சரியா? நீ அழகா பண்ணு, அதே மாதிரி கண்டினியூ பண்ணு ஜெனி. ஓகே கயல், நம்ம அதே மாதிரி பண்றோம்னா ஓகே. நம்மளது முடிஞ்சிருச்சு. இதுதான் நம்மளோட ஃபிஷ், சிம்பிளா பண்ணிட்டேன். சூப்பரா பண்ணிருக்கீங்க, எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாத்தியா நம்ம எவ்வளவு டேலண்ட் நம்மளுக்கு வெளியே வந்திருக்கு. உங்களுக்கு புரிஞ்சுதா? நீங்க தான் எதுவுமே விளையாடலாம் சொல்லிருந்தீங்க. சரிடா, எங்களுக்கு தெரியும்டா எங்களுக்கு என்ன டேலண்ட். உங்களோட நாங்க தான் நல்லா பண்ணிருக்கோம். அது நீ சொல்லக்கூடாது, நாங்க சொன்னோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.